எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நாள் 1000 பௌர்ணமிகளுக்கு சமமான சக்தி கொண்டிருக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? கேக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதுதான் பங்குனி உத்திரம். இது ஒரு பண்டிகை மட்டும் இல்ல. இத வெறும் ஒரு பண்டிகைன்னு நினைச்சிடாதீங்க. இதுக்குள்ள நம்ம முன்னோர்கள் அறிவியல், ஆன்மீகம், சமூக நலம் மூன்றையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய பொக்கிஷமா நமக்காக வச்சிருக்காங்க. தெய்வீக சங்கம நாள். இந்த நாளின் முதல் மகத்துவம் தெய்வீக திருமணங்கள். சாதாரண கல்யாணம் இல்ல, வானத்தில் இருக்கும் சக்திகளை ஒன்றாக சேர்ந்து ஆசீர்வதித்த நாள். சிவன் பார்வதி, ராமர் சீதா, முருகன் தெய்வானை, இவர்கள் எல்லாருடைய திருக்கல்யாண நாள். ஒரு நாளில் பல அவதாரங்கள். இதோடுதான் முடிஞ்சிடல. மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து அவதரித்த நாள், ஐயப்பன் பிறந்த நாள், அர்ஜுனன் பிறந்த நாளும் இதே. இதனாலதான் இந்த நாள் ஒரு சாதாரண நாள் இல்ல, ஒரு சக்தி நிறைந்த சங்கமம். இதுக்குள்ள இருக்கிற அறிவியல் சரி, இதெல்லாம் ஆன்மீகம். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய சயின்ஸ் இருக்கு. நம்ம முன்னோர்கள் அத நம்மளுக்கு தெரியாமையே வாழ்க்கைக்குள்ள சேர்த்துட்டாங்க. பௌர்ணமி மற்றும் மனநிலை. பங்குனி மாத பௌர்ணமி பூமிக்கு ரொம்ப அருகில் வரும். இதனால மனசுல ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு பதட்டம் வர வாய்ப்பிருக்கு. இதனாலதான் அவர்கள் சொன்னது கோவிலுக்கு போங்க, பஜனை பாடுங்க, தியானம் பண்ணுங்க, அதாவது மனச நிலைப்படுத்துங்க. உடம்புக்கான அறிவியல். இது கோடைகால ஆரம்பம். உடம்புல சூடு அதிகமாகும். அத பேலன்ஸ் பண்ண காவடி, பாலாபிஷேகம், நீர்மோர்தானம், இந்த எல்லாத்தையும் வழிபாடு மாதிரி மாற்றி வைத்திருக்காங்க. சூரியன் சந்திரன் கிரக அமைப்பு. இந்த நாளில் சூரியன் மீனம், சந்திரன் கன்னி, நேருக்கு நேர், ஒரு பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட். இதனால் மனத்தெளிவு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும்னு சொல்லப்படுகிறது. இந்த நாளை எப்படி அனுபவிக்கலாம்? சரி, இந்த நாள் ஸ்பெஷல்னு புரிஞ்சுது. அப்போ நாம் என்ன செய்யலாம்? நம்பர் 1, குலதெய்வ வழிபாடு. உங்க வேரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 2, திருக்கல்யாண தரிசனம். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நம்பர் 3, தான தர்மம், குறிப்பாக தண்ணீர், நீர்மோர். நம்பர் 4, விரதம். உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது. முருகன் ஏன் ஸ்பெஷல்? பங்குனி உத்திரம் சொன்னா முதல்ல ஞாபகம் வருவது முருகன். ஏன்? மற்ற தெய்வங்களுக்கு இது கல்யாண நாள் மட்டும். ஆனா முருகனுக்கு இது ஒரு வெற்றி நாள். சூரபத்மனை அழித்த பிறகு இந்திரன் தன்னோட மகள் தெய்வானையை முருகனுக்கு கல்யாணம் பண்ணினார். அதனால் இது வெறும் திருமணம் இல்ல, வெற்றியின் கொண்டாட்டம். முருகன் நம்ம வீட்டு பிள்ளை. தமிழர்களுக்கு முருகன் ஒரு கடவுள் மட்டும் இல்ல, நம்ம வீட்டு பிள்ளை. அதனாலதான் அவரோட கல்யாணத்தை நம்ம வீட்ல மாதிரி கொண்டாடுறோம். இந்த பண்டிகையின் உண்மையான நோக்கம். இப்போ முக்கியமான பகுதி. இந்த பண்டிகையின் ரியல் பர்பஸ் என்ன? ஒரு பழமொழி இருக்கு, வேர் காப்பாத்தினாதான் மரம் செழிக்கும். அந்த வேர் என்ன? குலதெய்வம், குடும்பம், பாரம்பரியம். நம்மை இணைக்கும் பாலம். இந்த பண்டிகை நம்மை குடும்பத்தோட, சமுதாயத்தோட, இயற்கையோட இணைக்கிறது. 3 பெரிய பயன்கள். குடும்ப சண்டைகள் குறையும், பாரம்பரியம் அடுத்த தலைமுறைக்கு போகும், சமூகத்தில் கருணை அதிகரிக்கும். ஃபைனல் மெசேஜ். பங்குனி உத்திரம் ஒரு பூஜை இல்ல, ஒரு சடங்கு இல்ல, ஒரு சிஸ்டம். நம்ம வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ற ஒரு சிஸ்டம். எண்டிங். இப்போ கடைசியாக ஒரு கேள்வி. இந்த வேகமான வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை என்ற மரம் நல்லா வளரணும்னா நம்ம வேரை நாம் தேடி கண்டுபிடிக்கிறோமா அல்லது மறந்து விட்டோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம வேர்களை மறந்தால் ஒரு மரம் அதுக்கு மேலே இருக்கிற கிளைகளால பெரியதா தெரியலாம். ஆனா அது நின்று இருக்கிறது அதோட வேராலதான். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை, நம்ம சாதனைகள், நம்ம பணம், நம்ம பெயர், இது எல்லாம் மேலே இருக்கிற கிளைகள். ஆனா நம்ம வேர்கள் பலவீனமாயிருந்தா ஒரு நாள் அது எல்லாம் விழுந்து போகும். பங்குனி உத்திரம் நமக்கு ஒரு விஷயம் சொல்லுது. உங்க வேரை மறக்காதீங்க. குலதெய்வம் அது வெறும் வழிபாடு இல்ல, அது ஒரு நினைவு. நம்ம முன்னோர்கள் யார், நம்ம எங்கிருந்து வந்தோம்,
அதுக்கான அடையாளம். குடும்பம் ஒரு சக்தி. இந்த நாளில் நடக்கும் திருக்கல்யாணங்கள் அது வெறும் தெய்வங்களுக்கானது இல்ல, அது நமக்கு ஒரு ரிமைண்டர். உறவுகளை காப்பாத்துங்க. ஒரு குடும்பம் ஒன்றாயிருந்த அது எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியும். சமூகத்தின் சக்தி. நீர்மோர் கொடுக்கிறது, தண்ணீர் தானம். இது சின்ன விஷயம் போல தோணும், ஆனா அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு தாகமா இருக்கும் மனிதன் ஒரு கண்ணி தண்ணீர் குடிச்சா அவனுக்கு அது ஒரு உயிர் மாதிரி. அறிவியல் மற்றும் ஆன்மீகம். நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப நன்றாக புரிந்திருந்தாங்க. மனசு அமைதியாகணும், உடம்பு சுகமா இருக்கணும், சமூகம் ஒற்றுமையா இருக்கணும். இந்த மூன்றையும் சேர்த்தாதான் ஒரு வாழ்க்கை முழுமையடையும். அதனாலதான் பங்குனி உத்திரம் ஒரு பண்டிகை இல்ல, ஒரு லைஃப் சிஸ்டம். நம்ம உடம்பை பேலன்ஸ் பண்ணுது, நம்ம மனசை காம் பண்ணுது, நம்ம உறவுகளை ஸ்ட்ராங் பண்ணுது. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நாம் இந்த மாதிரி பண்டிகைகளை வெறும் லீவ் டேன்னு பாத்துக்கிட்டு இருக்கோமா, அல்லது அதோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோமா? இறுதி சிந்தனை. ஒரு நாள் நீங்க அமைதியா உட்கார்ந்து உங்களுக்குள்ள கேளுங்க, நான் யாரு, நான் ஏன் வேர்கள் என்ன, நான் எங்கிருந்து வந்தேன்? அந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சா அதுவே இந்த பங்குனி உத்திரம் பண்டிகையின் உண்மையான வெற்றி. அதனால அடுத்த தடவை இந்த நாள் வந்தா ஒரு நிமிஷம் நின்னு உங்களுக்குள்ள கேளுங்க, நான் இத வெறும் கொண்டாடுறேனா அல்லது இதிலிருந்து கற்றுக்கொள்கிறேனா? அந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடும்.